அதிகாரம் 2. மோசேயின் சரித்திரம் இந்த அதிகாரத்தில் ஆரம்பமாகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் மோசே மிகவும் பிரபல்யமானவர்களில் ஒருவர். அவர் பரலோகத்தின் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தவர். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அவர் அதிக பிரயோஜனமுள்ளவராக இருந்தவர். மோசே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு தீர்க்கதரிசியாகவும் இரட்சகராகவும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவராகவும் மத்தியஸ்தராகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். மோசேயின் பிறப்பு. மோசே தன்னுடைய குழந்தை பருவத்தில் கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுகிறார். மோசேயின் வாலிப பிராயம். மோசே தேவ ஜனத்தோடு ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். மோசே பெரியவனான காலத்தில் எபிரேயருக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மோசே அவர்களுக்கு சேவை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். மோசே எகிப்து தேசத்தை விட்டு தப்பி ஓடுகிறார். பார்வோன் மோசேயை கொலை செய்ய வகை தேடுகிறான். மோசே மீதியான் தேசத்திலே போய் சேருகிறார். அங்கே சிப்போராள் என்பவளை விவாகம் செய்கிறார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிக்கிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்குகிறார்.